வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 15,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும். அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இந்த தகவலை குறிப்பிட்டிருக்காரு. சோ அது என்னன்றத பார்க்கலாம். நிரந்தர ஆசிரியர் பணியிடம் தலைமை ஆசிரியர்கள் தேவை அப்படின்னு சொல்றாங்க. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். இனி பள்ளிகள்லேயே கிடைக்கும். அமைச்சர் செங்கோட்டையன் குறிப்பா சொல்லியிருக்காரு. ஸோ என்னன்றதை பற்றி எல்லாமே இந்த வீடியோட பார்க்கலாம். டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்க முதல்வர் விஜய் அவர்கள் போட போறதா சொல்லியிருக்காங்களே, இது உண்மையான தகவலா? எவ்வளவு பேருக்கு பாத்தீங்கன்னா டெட்ல பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங் போட போறாங்க, எவ்வளவு பேர் நன்மை பயக்கக்கூடிய செய்திகள் வெளியிட போறாங்க. டிஆர்பில ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர் எல்லாமே வெளியிட போறதா சொல்லியிருக்காங்க. 3600 பிஜி வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்களே, இது எல்லாமே எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எல்லாமே வீடியோல பார்க்கலாம். நீங்க நம்முடைய சேனல் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணல கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. சோ எல்லாருமே ஒரே ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. பழைய ஆட்சி சரி, இப்ப நடக்கிற ஆட்சி வர்த்திக்குமே சரி, எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றியே ஆகணும். 149 ஜீவோவை எவ்வளவு சீக்கிரம் ரத்து செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எங்களுக்கு இந்த 149 ஜீவோவை ரத்து செய்யுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. சோ ஆசிரியர்களுடைய கோரிக்கைகளால் விரைவில் இந்த 149 ஜீவோ ரத்து செய்யப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. 15,000 ஆசிரியர் காலி பணியிடங்களை நாங்கள் நிரப்பியே தீருவோம் அப்படின்ட்டு அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாரு. தமிழகத்துல காலியாக உள்ள 15,000 ஆசிரியர் பணியிடங்கள் விரைந்து நிரப்பப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். சென்னை தலைமையகத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் அவர் சந்தித்து பேசியது, மாணவர்களின் கல்வி தரத்தை மேம்படுத்தும் வகையில் ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவது அரசின் முன்னுரிமை. தற்பொழுது உள்ள காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். இதற்கான நடவடிக்கைகள் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. சோ கண்டிப்பா 15,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். இனி பள்ளிகளிலேயே கிடைக்கும் என அமைச்சர் செங்கோட்டையன் குறிப்பிட்டு சொல்றாரு. இனி பள்ளிகளிலேயே கிடைக்கும். அமைச்சர் செங்கோட்டையன் +2 மாணவர்கள் மற்றும் மாணவர்களின் உயர்கல்விக்கு தேவைப்படும் சான்றிதழ்கள் அனைத்துமே பள்ளிகளிலேயே வழங்கப்படும். உதாரணத்திற்கு வருமானம், இருப்பிட சான்றிதழ் அந்தந்த பள்ளிகளிலேயே நீங்கள் பெற்றுக்கலாம். ஜாதி சான்றிதழ் அவங்களே வாங்கிட்டு இருப்பாங்க. அந்தந்த பள்ளியிலேயே வழங்க சிறப்பு முகாம்கள் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும். வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் இந்த தகவலை நம்ம கிட்ட பகிர்ந்திருக்காருங்க. அடுத்து நிரந்தர ஆசிரியர் பணியிடம், தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் அனைத்தும் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. எந்த இடத்துல அப்படின்றது பார்த்தது. BKR அரசு உதவி பெறும் நடுநிலைப்பள்ளி, மனோஜிபியப்பா வீதி, தஞ்சாவூர் நிரந்தர நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் காலி பணியிடத்திற்கு நியமனம் செய்ய கீழே குறிப்பிட்டுள்ள தகுதி கொண்டவர்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் எண்ணிக்கை 1, பணியிடம் நிரந்தர பணியிடம் தான். இனசுழற்சி GT டர்ன் பொது பிரிவு ஜெனரல் எடுக்கிறாங்க. கல்வி தகுதி UG உடன் B.Ed தேர்ச்சி மற்றும் டெட் பேப்பர் 2 தேர்ச்சி மற்றும் 5 வருட பணி அனுபவ சான்றிதழ். மாவட்ட கல்வி அலுவலர்களுடன் மேலப்பத்துடன் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளியில படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஊதிய விகிதம் அரசால என்ன ஊதியம் நிர்ணயிக்கிறாங்களோ 75,000 நிர்ணயிச்சாலும் 75,000 நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. மற்றும் விகித படிகள் அனைத்துமே கிடைக்கும். நேர்முக தேர்வு 23/5/2025. நேர்முக தேர்வு அறிவிக்கப்பட்ட நாள் 23. நேர்முக தேர்வு நடக்கும் நாள் 2/6/2026. இடம் பள்ளி வளாகத்துல. ஓகேங்களா? சோ DKR அரசு உதவி பெறும் நடுநிலை பள்ளி, மனோஜியப்பா வீதி, தஞ்சாவூர். இந்த இடத்துல போயிட்டு நீங்க 2/6/2026 அன்னைக்கு நேர்முக தேர்வுல கலந்துகிட்டு தலைமை ஆசிரியரா மாறிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா டெட்ல பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான 60 மார்க் எடுத்தா அனைவருக்குமே பாஸ் என்ற அறிவிப்பு வர இருக்குங்க. சோ நீதிமன்ற தீர்ப்பு திங்கள் முதல் கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். 13,390 பேர் தற்காலிக ஆசிரியர்களை எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. நிச்சயமா தற்காலிக ஆசிரியர்களை அதிக அளவுல எடுக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க. 3,600 பிஜி வேகன்சிஸும் அறிவிக்க போறாங்க. PGTRB UGTRB உண்டான நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கு. மக்களே ரெடி ஆயிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் உங்களுக்கு விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.